அன்பு நெஞ்சங்களே, இன்று நான் உங்களை சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தும்மல். யாருக்கு தாங்க தும்மல் வரல? சளி, காய்ச்சல், இருமல் இருக்கவங்க எல்லாருக்குமே தும்மல் வரும். அதே மாதிரி ஏதாவது தூசி பட்டதுன்னா, தூசி மூக்குக்குள்ளே ஏறிச்சுன்னா தும்மல் வரும். தூங்கி ஏறிச்சுன்னே சில பேர் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கடுக்காக தும்புவாங்க. ஒரு மினிமம் 10லேருந்து 15 தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தும்புற சத்தம் இடி இடிக்கிற மாதிரி இருக்கும், பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தும்மல்லே பல விதம் இருக்கும். சில பேர் தும்புறதே நமக்கு காதுக்கே கேட்காது, ஹஸ்க் ஹஸ்க் அப்படின்னு தும்புவாங்க. பொதுவாக தும்மல் ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன் நான். தும்பல் குழந்தைக்கு வந்தாலும் பெரியவங்களுக்கு வந்தாலும் குழந்தைலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம், ரெண்டு கையை வச்சு வாயை மூடி நம்ம தும்பணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி வெளியேறும், நீர் சளியோடு வெளியேறும். கிட்டத்தட்ட 100 மைல் வேகத்தில் அது வெளியில் வரும். நிறைய கிருமிகளும் பாக்டீரியாவில் இருக்கும். அதனால் நீங்கள் தும்பும்போது கையை நல்லா மூடிக்கிட்டு தும்புனீங்கன்னா அது காற்றுல பரவாமல் இருக்கும். சப்போஸ் ஏதாவது தட்டு கீழே காஞ்சி போன தட்டு இருக்குதோ, இல்லை சாப்பாடு எதாவது வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி நம்ம தண்ணி திறந்து கூட வச்சுருந்துருப்பாங்க, இல்லை சாம்பார் சமைச்சு வச்சுருப்பாங்க, ஒரு தாளிக்கும் போது உங்களுக்கு தும்பல் வரலாம். கொஞ்சம் எட்டி போய் ஒரு நிமிஷம் நம்ம தும்பணுன்னா நல்லது. இல்லை கையில் மூடி வச்சுட்டு தும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகளை நல்லா சுத்தமாக கழுவணும். ஏன்னா திரும்பவும் நம்ம எதையாவது தொட்டோன்னா அந்த தொற்று வந்து மற்றவங்களுக்கு போய் அது ஒட்டிக்கும். அதனால் தும்பும்போது கையை நல்லா மூடிக்கிட்டோ இல்லை ஒரு துணியால் மூக்கை மூடிக்கிட்டு தும்புறது ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்கு நம்மளால் எந்த தொற்றும் ஏற்படாமல் பாதுகாக்க விட நம்முடைய பொறுப்பு கடமையும் ஆகும். அதனால் இனிமேல் நீங்கள் தும்புனீங்க அப்படின்னாக்கா 2 கையை மூடிக்கிட்டு தும்புங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சளி சாப்பாட்டில் திறந்துருக்கக்கூடிய தண்ணியில் அதை வேறு யாராவது குடித்தாலும் தொற்று தான். தட்டில் விழுந்து இந்த சாப்பாட்டில் விழுந்துச்சுன்னா அதை அவங்க சாப்பிட்டாலும் அது தொற்று தான். அதனால் எப்போவுமே கையை நல்லா மூடிக்கிட்டு தும்புங்க. குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க சின்ன வயசுலேருந்தே. கர்ச்சீஃப் வச்சு மூக்கு மூடிக்கணும், இல்லை இந்த கையால் மூக்கு மூடி தும்பிட்டு அந்த கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.